மாணவர்களோட தனித்திறமையையும் ஆற்றலையும் அவங்க கிட்ட இருக்கிற உறுதியையும் ஊக்கத்தையும் ஒரு வெற்றி பயணத்தோட தொடக்கத்தையும் இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஈரோடு பக்கத்துல பிறந்த கவின் ஸ்ரீங்கிற பையனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு பையன், ஒரு பந்து, ஒரு கனவு. வசதி இல்ல, விளையாட்டு தான் உயிரே. இந்தியா ஜெர்சி தான் கனவு. வணக்கம், என் பேர் கவின் ஸ்ரீ. என் ஊர் ஈரோடு. எங்கள் அப்பா பேர் பாஸ்கர். அப்பாவுக்கு போலியோ அட்டாக்னால நடக்க முடியாது. ஆனாலும் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க பக்கத்தில் ஒரு சின்ன கம்பெனியில். எங்கள் அம்மா பேர் ஸ்ரீதேவி. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம்தான். நான் எதை கேட்டாலும் எனக்கு வாங்கி தருவாங்க. எங்கள் அப்பா கடன் வாங்கினாலும் அடைச்சிருவார். எனக்கு பஸ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுவாங்க. நான் கிரவுண்டுக்கே போனாலும் எங்கள் அப்பாட்ட காசு இல்லைனாலும் யார்ட்டையாவது ரெடி பண்ணியாவது வாங்கி தருவார். வசதி இல்லாத வீடு, ஆனா கனவுலையும் வசதி இருக்கணும்னு நினைக்கிற பையன். பந்துல ஒரு மேஜிக் இருக்குன்னு அவன் சொல்லுவான். முதல்ல வீட்லயே விளையாட ஆரம்பிச்சான். அப்புறம் மைதானம் தான் வீடு. நான் ஈரோடு ஈஷா வித்யால படித்தேன். ஃபர்ஸ்ட் 8th படிச்சுட்டு இருந்தப்ப பிடி சார் நீ ரொம்ப ஹைட்டா இருக்க, உனக்கு வாலிபால்ல போனோன்னா உனக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு அப்போலாம் இதை பத்தி தெரியல. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாலிபாலை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்புறமேட்டு எங்க பிடி சார் ஒரு கோச்சிட்ட கொண்டு போய் விட்டாரு. அதுல இருந்து ஒரு 3 years நான் ப்ராக்டிஸ் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு இயர் எனக்கு சுத்தமா கேமை பத்தி இன்ட்ரெஸ்டே இல்லை. போக போக எனக்கு கேம்லயும் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. பாலும் என் கையில நிக்க ஆரம்பிச்சது. அப்பையிலேருந்தே வாலிபால்னே என்னன்னு புரிஞ்சது எனக்கு. ஒரு பிஸ்கெட்டுக்கு கூட காசு இல்லாத நாள்ல கூட பந்து மட்டும் இருந்தா போதும்னு நம்புறவன். இது எப்படி விளையாடணுன்னே தெரில. சரி, எப்படியும் நம்ம இந்த கேமில் வந்துட்டோம், நம்ம எப்படியும் இதில் பிளேஸ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் எடுத்தோடனே நினச்சேன். நான் ஒரு தாட்டி ஃபெயில் ஆகிட்டேன் 9th. சரி, எப்படியா இருந்தாலும் நம்ம இதில் ஃபெயில் ஆனாலும் ஏதாவது ஒன்றில் இது பண்ணி ஆகணும், ஸ்போர்ட்ஸில் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டியாகணும். எனக்கு படிப்பு கொஞ்சம் தான் வரும். அதனால் சரி, வாலிபாலில் ஏதோ ஒன்று சாதிச்சே ஆகணும் சொல்லிட்டு தான் நான் வாலிபாலுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். ஃபேமிலியில் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் அந்த ஃபங்க்ஷன்லாம் போக மாட்டேன். வாலிபால் கிரவுண்ட்லேயே தான் இருப்பேன். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கம்மி தான். வாலிபாலோட இருந்தது தான் ரொம்ப அதிகம். நார்மலா எப்பயும் நான் ஒரு 6 to 9 பண்ணுவேன். இப்போ 5 to 8:30 பண்றேன். காலையிலயும் எனக்கு ப்ராக்டிஸ் டைமிங் இருக்கு, சாயங்காலமும் எனக்கு ப்ராக்டிஸ் டைமிங் இருக்கு. இதே நான் ஊர்ல இருந்திருந்தேன்னா காலையில மட்டும்தான் போக முடியும். சாயங்காலம் போறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்துலலாம் விளையாட ஆரம்பிச்ச போது எனக்கு கோச் இல்லை. அப்போ வீடியோஸ் இந்த மாதிரி கூகுள்லாம் சர்ச் பண்ணி எப்படி விளையாடுறது, அதுக்கு எப்படி ட்ரெயின் ஆயிக்கலாம் அப்படின்னு கத்துக்கிட்டேன். வாலிபால்னா என்னன்ட்டு அப்பதான் புரிஞ்சுது. தோல்வி வந்தாலும் பந்து எப்போதும் பக்கத்திலே தான் இருக்கும். எதிரணி வேணா ஜெயிக்கலாம், ஆனா ஒரு விளையாட்டு வீரனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜோனல் விளையாடும் போது திடீர்னு மாற்றி விட்டாங்க. சரி, இவன் நல்லா ஆடுவான்ட்டு சப்ஸ்டியூட்டில். அப்போது ஃபஸ்ட்டு 2 பால் எனக்கு போட்டாங்க. அந்த 2 பாலையும் அவுட் அடித்தேன். அப்போது எனக்கு தோணுச்சு, என்னால் தான் இந்த டீம் தோத்துருச்சோ அப்படின்ட்டு. சரி, நம்ம இனிமேட்டு ஒரு தப்பு கூட பண்ணக்கூடாது, நம்ம டீமை நம்ம தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ட்டு தான் வெறித்தனமாக விளையாட ஆரம்பித்தேன். ஊர்லேருந்து வந்தப்போ எனக்கு எஸ்ஜேடினா என்னன்னே தெரியாது. சரி, சாதாரணமாக தான் போகும்னு பார்த்தேன். இருக்கிற எல்லா கோச்சும் கூட நல்லா பழகுறாங்க. இப்போது இந்த கேம் கோச், அந்த கேம் கோச் அப்படின்னு பாரபட்சம் பார்க்கறது இல்லை. எல்லா கோச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. டிஎஸ்ஓவும் ஆர்எஸ்எம்மும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. இப்போ ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் அதை உடனே தீர்த்து வைக்கிறாங்க. இப்போ நான் ரொம்ப நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டேன். நான் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நிறைய தாட்டி தோத்துருக்கேன். அது டெம்பரவரி தான். அதை தான் நான் லெசனாக எடுத்துக்கிட்டேன். அதுல இருந்து கற்றுக்கிட்டு அதை ஃபைட் பண்ணுற ஹேபிட் தான் நமக்கு எப்பவும் வரணும். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால தான் இப்போ வின் பண்ணி இந்த எஸ்ஜேடிக்குள்ளேயே வந்திருக்கேன். நான் தோத்ததை பற்றி என்னைக்கு கவலைப்பட்டது இல்லை. சரி, நம்ம இன்னைக்கு தோத்துட்டோம், வீட்டில் இன்னைக்கு உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டுலாம் இல்லை. இந்த தாட்டி என்ன தப்பு பண்ணோம், அடுத்த தாட்டி என்ன தப்பு பண்ணக்கூடாது, அதை தான் யோசிச்சு அடுத்து இன்னைக்கே கிரவுண்டுக்கு போயிட்டு அதெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணாங்கிறத பார்த்து அதை சரி பண்ண தான் பார்ப்பேனே தவிர வீட்டில் உட்காந்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கலனாலும் உழைச்சாதான் அந்த ஜெர்சி நமக்குங்கிறது கண்ணு முன்னாடி நிக்குது. இப்போ நம்ம எந்த மேட்சை தோத்தாலும் அந்த மேட்சில் நான் தோத்துட்டேங்கிறதோட அடுத்த மேட்ச் எப்படி ஜெயிக்கிறோம் அதுதான் முக்கியம். அதை மட்டும் கான்சென்ட்ரேஷன் வச்சு பண்ணுறது உங்களுக்கு நல்லது. சொகுசுன்னு எதிர்பார்க்காம பால் கூடயே எப்பயும் இருக்கணும். அதாவது ஸ்டடீஸு ஒரு பக்கம் தான், ஸ்போர்ட்ஸும் ஒரு பக்கம் தான். அதுக்குன்ட்டு ஸ்டடீஸும் ஓவராக கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடாது, ஸ்போர்ட்ஸையும் ஓவராக கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. வாலிபாலில் சாதிக்கணும்னா பாலும் கையுமா இருந்தால் நீ எஃபோர்ட் எடுத்தனா அதில் ஜெயிக்கலாம். நான் 3 வருஷமாக நிறையா மேட்சஸ் விளையாண்டுருக்கேன். அதில்
ஸ்டேட் செலெக்ஷனில் வந்து என்னை செலக்ட் பண்ணாங்க எஸ்ஜிஏடி. அவங்க என்னோட கேம் பிளேவை பார்த்து தான் செலக்ட் பண்ணாங்க. சரி இந்த பையன் நல்லா விளையாடுவான்ட்டு இப்போ அவங்க என்னைய செலக்ட் பண்ணி இங்கே ட்ரெயினும் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஜிஏடியோட சப்போர்ட் ஃப்யூச்சரில் என்னைய நல்ல இடத்துக்கு கொண்டு போகும் நம்புகிறேன். எல்லாத்தையும் லைஃப்பில் ஒருத்தர் தூக்கி விடுவார். அந்த மாதிரி தான் எனக்கு எங்கள் பிடி சார் வந்து என்னை லைஃப்பில் தூக்கி விட்டார். அந்த அன்னைக்கு அவர் இனிஷியேட் பண்ணது தான் என்னை இந்த லெவலில் கொண்டு வந்து இந்த இடத்து எஸ்ஜிஏடியில் வந்து விட்டுருக்கு. இன்னும் மேலும் மேலும் போகிறேன்னா எனக்கு அந்த காரணம் வந்து பிடி சார் தான். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஜெயிக்கிறதுக்காக விளையாடல, நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக விளையாடுறேன். இப்போ அந்த ஊர்லேருந்து வந்து நான் பெரிய பிளேயர் ஆகி சாதிச்சு காட்டணும்னு தான் விளையாடுறேன். என்னோட டிஷர்ட்டில் இந்தியான்னு ஒரு நேம் இருக்கணும், அதுக்காக தான் விளையாடுறேன். இந்த மாதிரி இந்தியா டீமுக்கு விளையாடுறப்போ நான் எங்கே விளையாடணும் அங்கே என் ஃபேமிலி வந்து என் கேமை பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசை. வெற்றி தோல்விகளை தாண்டி வாலிபால்ங்கிற விளையாட்டு கவினுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்கு.